கேப்டன் தான் எங்க உயிர். என்னோட அப்பா எனக்கு பேர் வச்சாரு, எனக்கு முகவரி கொடுத்தது கேப்டன் தான். என்ன வாழ வச்ச தெய்வம் சொன்னது தப்பு இல்ல. என்னை பத்தி யாருக்குமே என்னோட ஏரியால தெரியாது. கேப்டன் கட்சியில நான் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வீட்டு முகவரி கேட்டா கூட கேப்டன் கட்சியில இருக்கமாவான்னு என்னை தேடி வருவாங்க. எனக்கு முகவரி கொடுத்த இன்னொரு அப்பா அவர் இறந்தது எங்கனால இன்னும் தாங்கவே முடியல. நாங்களும் எவ்வளவு உட முடியாதோட இருந்து எப்படியோ நான் அந்த காலத்துல இருந்தே கட்சி வளர்றதுக்கு நாங்க துணை போயிருக்கோம். கேப்டனுக்கு தெரியும், அண்ணியாருக்கு தெரியும். அண்ணியாருக்கு எங்களோட ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவிச்சு பெண்களுக்கு கேப்டன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. இப்ப நாங்கெல்லாம் ஒரு குடும்ப பெண்ணா தான் இருந்தோம். ஆனா இந்த கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் போட்டு இந்த மாவட்டத்துல நிர்வாகிங்கன்னு பார்த்தா ஒவ்வொரு போஸ்டிங்க்கு கீழே ஒரு 4 பெண்களை சேர்ப்பாரு. அது அந்நியாரு எடுத்து அந்த முயற்சி எங்களுக்கு ரொம்ப கேப்டன் ஆரம்பிச்சுது. அது அந்நியார் அப்படியே தொடர்ந்து அதே போஸ்டிங் எங்களுக்கு திரும்ப திரும்ப போட்டுட்டே இருக்கிறாங்க. பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற இந்த கட்சியில நாங்க இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குது. அதனால கேப்டன் கட்சியில நாங்க ஒரு மகளிரா இருக்கிறோம் அப்படின்னும் போது எங்களுக்கு எங்க குடும்ப பொறுப்பு அத்தனையும் நாங்க விட்டுட்டு இந்த கட்சிக்கு நாங்க வரணும் போது கேப்டன் மேல எங்களுக்கு இருக்கிற அதிக ஈடுபாடு, அந்நியார் மேல எங்களுக்கு அதிக ஈடுபாடு, அவங்க எங்க மேல வச்ச அதிக ஈடுபாடு, இதெல்லாம் தான் எங்களை அதிகமா எங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ற ஒரு மனப்பான்மையை நாங்க பார்க்கும்போது நாங்களும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு அதிகமா வருது. இப்போ அதே வழியில தான் நம்ம தம்பி பிரபாகரம் அதே உதவிகளை செய்யும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு மனுஷன் இப்படிதான் வாழணும்னு வாழ்ந்து காட்டின ஒரு கேப்டன் இப்படிதான் அதை மறித்தாலும் அவரை பத்தி பேசணும் அப்படிங்கிற போது அவரோட பிரேதம் பூத உடல் இருக்கிற இடத்துலயே அன்னதானம் போட்டு நான் இப்படிதான் அப்படின்றத நிரூபிச்சவர் கேப்டன். அதனால கேப்டனுடைய தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி இதை தயவு செஞ்சு நீங்க இது பண்ணிதான் ஆகணும். மீடியாக்காரங்க ஒரு ரஜினி சொல்றாரு இரும்பல் தும்பல் விக்கல் மனுஷனுக்கு இயல்புன்னு சொல்லி ரஜினி சொல்றாரு, அதை ஏத்துக்கிறாங்க. அதே இயல்பா ஒரு மனுஷனுக்கு வரும்போது அதை ஏன் ஏத்துக்க மாட்டேறாங்க? கேப்டன் சிரிச்சா அதை எடிட் பண்றாங்க, தும்பனா எடிட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஆண்ட கலைஞர் அவர்கள் தும்பலியா, ஜெயலலிதா அவர்கள் தும்பலியா, அவங்க இரும்பலியா? ஒரு சட்டசபையில அவர் நாக்க துருத்துனாருன்றாங்க ஜெயலலிதா அம்மாவை பார்த்து. அவர் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து நாக்க துருத்துல. பின்னாடி இருக்கிறவங்க அவரை பேச விடல, அம்மையார் கிட்ட பேச விடாம பண்ணதாலதான் நாக்க அதுல இருந்து அவருக்கு மன உளைச்சல் அதிகமாகி போச்சு. கேப்டனுக்கு இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு மன உளைச்சல் தான் அதிகம். இந்த மீடியாக்காரங்க அதை எடிட் பண்ணி போட கேப்டனுடைய மன உளைச்சல் அதிகமாச்சு. அதனால அவர் ஒரு நாளும் சோர்ந்து போல, அவரோட தொண்டர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போல. மீடியாக்காரங்க எடிட் பண்ணி போட்டதா இந்த கட்சியும் ஒரு நாளும் தோய்ந்து போல. ஆனா இன்னைக்கு மத்த கட்சிக்காரங்க இறந்தா இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. என் கேப்டனுடைய பூத உடல் இருக்கிற இடத்துலயே பசியோட யாரும் போக கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அன்னதானம் போட்டு ஒரு மனுஷன் இப்படிதான் தான தர்மங்கள் பண்ணணும்னு சொல்லி எடுத்து காட்டா இருந்தவர் எங்க கேப்டன். தயவு செஞ்சு இனிமே இந்த கட்சியை பத்தி யாரு இழிவா பேசாதீங்க. அந்நியாரை பத்தி அன்னைக்கு கேப்டனுடைய இறுதி மரியாதை செலுத்திட்டு அந்நியார் எல்லாருக்கும் அதுதான் உண்மையான ஒரு பாரதி கண்ட புதுமை பெண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பாரதி கண்ட புதுமை பெண் ஒவ்வொரு பெண்களையும் சொல்லிக்கிறோம் ஏதாவது ஒரு சாதனை பண்ண. ஆனா உண்மையான சாதனை அவங்க அந்த இல்ல அன்னைக்கு அந்த அத்தனை ராணுவ மரியாதையோட அந்த இடத்துல கொஞ்சம் கூட அவங்க பயப்படாம வந்த அத்தனை பேரும் பத்திரமா போக சொல்லி அவங்க இறுதியா அந்த தெளிவா எங்களுக்கு எடுத்து சொன்னாங்க, எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி. அதை ஒரு யூடியூப்காரன் என்ன போடுறான், மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் மத்தவங்களை வாழ்த்தி பேசுற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் உண்மையாவே ஒரு நல்ல யூடியூப் நிறுவனம் வச்சு நடத்துறானா இருந்தா அவன் இந்த அந்த ஐடி பேசும்போது நாங்களும் அதுக்கு ரிப்ளை கொடுத்தோம். கொஞ்சம் கூட நாங்க எத்தனையோ அசிங்கமா தின்ன கேப்டன் வீட்டாண்டிய முதல்ல கேப்டனோட மறைவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மீடியாக்காரங்களாம் வந்த உடனே அத்தனை மீடியாக்காரையும் நான் திட்டேன். என்னை பார்த்து அடுத்த ஆளுங்கெல்லாம் உட்காந்துட்டாங்க, கும்பலா என் கூட உட்காந்துட்டாங்க. உண்மையாவே மீடியாக்காரங்களாலதான் இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்நியார் அவ்வளவு தூரம் பேசுறாங்க, வந்தவங்களை எல்லாம் நான் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு எங்க கேப்டன் அதை தான் சொல்லுவாரு. நீங்க மாநாடு நடந்தோ ஒரு பொதுக்கூட்டம் நடந்தோ முடிச்சு நாங்க போகும்போது எல்லாரும் பத்திரமா போங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க, அததான் சொல்லுவாரு. ஆனா எங்க அண்ணியாரு எல்லாரும் பத்திரமா போங்க, வந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொன்னாங்க.
எத்தனை பேர் எந்தெந்த ஊர்ல இந்த தமிழ்நாடே ஒரு மனுஷனுக்காக அழுவுதுன்னா அப்ப அவர் எவ்வளவு ஒரு நல்லவரா இருக்கணும். அந்த நல்லவரை அவரோட பூத உடலை மறைக்கப்படுற அந்த மறைச்ச அந்த நேரத்துல கூட அந்நியார் எங்களுக்காக தான் பேசுனாங்க. அவங்க ஒரு குடும்ப பொண்ணா இருந்திருந்தா நம்ம புருஷன் நம்ம பிள்ளைங்க நம்ம போயிடலாம் அப்படிதான் யோசிச்சிருக்கோம். ஆனா வந்த அத்தனை ஜனத்துக்கு அவங்க அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்து பேசி அவங்கள வழி அனுப்புறாங்க. ஒரு யூடியூப்காரன் அந்த நைட்ல அந்த அந்த வீடியோவை ரிலீஸ் பண்றான். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தயவு செஞ்சு இனிமே அந்நியாரையோ தம்பியோ எந்த யூடியூப் நிறுவனமோ தவறுதலாவோ இல்ல எடிட் பண்ணியோ இல்ல மத்தபடி எதனா பேசினா அந்த யூடியூப் நிறுவனத்தை நாங்க அந்த ஆபீஸ கண்டிப்பா நாங்க போய் அடிச்சு உடைப்போம். பெண்களை நாங்க செய்வோம் அந்த வேலை. ஆம்பளைங்க போய் செய்யறாங்களோ இல்லையா நாங்களே செய்வோம். அதுக்கப்புறம் முக்கியமா வடிவேலு வரலன்றாங்க. வடிவேலு வந்தா அடி உயன்றது வடிவேலுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவன் பயந்துன்னு வரல. அது ஏன் யூடியூப்காரங்க மறுபடியும் போட்டுன்னே இருக்கிறாங்க. வடிவேலு வந்தாரு, அண்ணிய போய் பார்த்தாரு, இங்க வந்தாரு, கேப்டனுக்கு வந்து இறுதி அதான் மரியாதை செலுத்தினாரு. வடிவேலு வந்தா அடிப்போன்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சு எதுக்கு அவனை பத்தி பேசி கிடக்குறீங்க? கொடை பிடிக்கிறவன் வீட்டு வேலைக்காரன் தாங்க. அதனால அவன் பெரிய ஆளா இருந்தா அவனோட இருந்துட்டு போட்டோம். நன்றிய நேத்து ஒரு பொதுக்கூட்டத்துல முன்னாடி வடிவேல் பேசுறாரு, நமக்கு வந்து ஒருத்தர் உதவி செஞ்சா அதை நம்ம மறக்க கூடாது. இந்த நாய் முதல்ல அதை நினைச்சு பாத்துச்சா? அதை நினைச்சு பார்க்காதவன் இல்ல அவனை பத்தி தயவு செஞ்சு அந்த மீடியாவும் பேசாதீங்க. ஏன் பேசுறீங்க? வடிவேலு வந்தா இறுதி மரியாதை அண்ணிய போய் பார்த்தா ஏன் பேசுறீங்க? அது நாய், அது வேலைக்கார நாய், அது வேலைதான் செஞ்ச நாய். அது கொடை பிடிச்ச நாய் வந்து கேப்டனுக்கு ஈடாகுமா? அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி யூடியூப் நிறுவனத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க கண்டிக்கிறோம். தயவு செஞ்சு இந்த புரளி எல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. இதோட நிறுத்திடுங்க. இதுதான் நல்லது. நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் கிழக்கு ஒன்றியம் ஆனத்தூர் கிராமம். நான் வந்து முன்னாள் இளைஞர் செயலராக இருந்தேன். அடுத்தது மாவட்ட பிரதிநிதி பொறுப்பு கொடுத்தாங்க. சிறு வயதுல இருந்து எனக்கு கேப்டன் என்றால் எனக்கு உயிர். இன்றைக்கே நான் கடவுளாக தான் நினைக்கிறேன். அவரை இன்றைக்கும் நான் கடவுளாக தான் நினைக்கிறேன். எனக்கு சிறு வயதுல நரசிம்ம படம்லாம் வரக்குள்ள எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. விவரம் தெரியாத காலகட்டத்தில் தேங்காய் கழுப்புரெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சினிமா தியேட்டரில் தலைவர் படத்துக்காக பூஜை பண்ணி, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு தலைவர் வந்து நல்ல மனிதர், நல்ல நடிகர், நல்ல அரசியல்வாதி, நல்ல கட்சி தலைவர். அதுக்கப்புறம் வந்து தலைவர் பற்றி பற்று ஏற்றுக்குள்ள நான் வந்து என்ன பண்ணால் பச்சை குத்திட்டேன். என் தலைவர் வந்து வேற வார்த்தையில் சொல்லக்கூடாது. என் தலைவனோட என் ரத்தத்தில் ஊர்னு என் தலைவர். என்னையுமே புரிச்சுக்கலாங்க. கேப்டன் தான் என் உயிர். இனி வரும் காலங்களில் வந்து நான் கேப்டனோட தான் இருப்பேன். என்னைக்குமே வந்து அவரை கடவுளாக நினைக்கிறது. நான் வந்து நிறைய பேர் சொல்லுவேன், அவர் வந்து எனக்கு கடவுள், நான் மனித கடவுளாக நினைக்கிறேன். கடவுளை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நான் கடவுளை பார்த்துருக்கேன். கேப்டன் உருவத்தில் நான் கடவுளை பார்த்துருக்கேன். கேப்டன் தான் எனக்கு கடவுள் எல்லாமே. இன்னை வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். இனி வரும் காலங்களும் அப்படி தான் நினைப்பேன். அதே மாதிரி அவரை தலைவர் வந்து சாதாரண ஒரு மனுஷனா இருந்து என்ன பண்ணணும், அதை விட பெரிய பிரதமர், சிஎம், அமைச்சர், எம்எல்ஏ அதெல்லாம் தாண்டி சாதாரண மனுஷனா வந்து செஞ்சுட்டு போயிட்டாரு. வருங்காலங்களில் வந்து அவர் எப்படி செஞ்சாரு? மக்கள் மத்தியில வறுமை ஒழிப்பு நாயகன், ஊழல தான் ஆட்சி, மக்களுக்கு நல்லது செய்யணும். படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் வேலை, படிச்சவங்க தான் வேலை, படிக்காதவங்க வேலை அப்படின்னு கிடையாது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடு. மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய. ஈண்டது செய்யவும் இல்லாதவருக்கு நம்மளால முடிஞ்ச உதவி, எதனா ஒரு உதவி செய்யணும். மனுஷனா பிறந்தா வாழ்ந்தான் செத்தன கூடாது. வரலாறு இப்படிதான் வாழணும். வாழ்ந்தான் விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான். அது மாதிரி மக்களுக்காக வாழ்ந்து காட்டணும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேணும்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் எழுதிய எம்ஜிஆர் அவர்கள் கேப்டனுக்காக அந்த பாடலை எழுதியிருக்காரு. அவரு அந்த பாட்டுக்கு எடுத்துக்காட்டு கேப்டன் அவர்கள். கேப்டன் வந்து ஒரு வருஷத்துல 18 படம் நடிப்பாரு. அவரை மாதிரி நடிக்கிற இந்த இந்தியாவிலே அவரை மாதிரி நடிக்கிற கிடையாது. ஒரு மனுஷன் 2 வருஷத்துக்கு ஒரு படம், 3 வருஷத்துக்கு ஒரு படம், அது மாதிரி தான் நடிப்பாங்க. கேப்டன் பொறுத்த அளவுக்கு எல்லா படமும் 100 நாள், 1 வருஷம் அது மாதிரி தான் போயின்னு இருக்கு. அதே மாதிரி படத்துல பொறுத்த அளவுக்கு டூப்பு கிடையாது. நிறைய ஃபைட் சீனு, தலைவரை பொறுத்த அளவுக்கு நிறைய ஃபைட் சீனு ஒரிஜினலா. உதாரணம் சொல்ல போனா பெரிய மருத்துவ படத்துல எடுத்தீங்கன்னு வச்சுக்க, அந்த வில்லனோட கேரக்டர் 2 கை கட் பண்ண சொல்லுவாங்க. அந்த படத்துல தலைவர் வந்து ஒரிஜினல் கத்தி தான் யூஸ் பண்றாரு. அது எல்லாருக்குமே தெரியும். ஒரிஜினல் கத்தி தான் யூஸ் பண்ணுவாரு. அவர் கேட்பாரு, அவர்கிட்ட அவர் பேர் எனக்கு தெரியல, ராஜேஷ் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு தெரியல. என் மேல நம்பிக்கை இருந்தா ஒத்துக்குன்னு சொன்னாரு. தலைவரை சரின்னு சொல்லிட்டாரு.
ஒரிஜினல் கத்தி யூஸ் பண்ணாரு தவிர எந்த ஒரு திரை உலகங்களே கேப்டன் மாதிரி யாருமே வந்து ஒரிஜினல் கத்தி யூஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி கருப்பு நிலா படத்துல ஹெலிகாப்டர் தலைவர் பரப்பக்குள்ள ஒரிஜினல் சீன் அது மாதிரி திருமூர்த்தி படத்துல டயர் எரியக்குள்ள தலைவர் வந்து ஒரிஜினலா தலைவருக்கு அடிபட்டுச்சு, அதுவும் ஒரிஜினல். அதே மாதிரி சொல்லினே போலாம் தலைவர் 156 படம் மேல நடிச்சிருக்காரு. எல்லா படத்துலயுமே தலைவர் அதிகமா வந்து 100% தலைவர் ஒரிஜினல் நடிச்சிருக்காரு. நடிப்புல என்னன்னா தலைவர் சாதாரண மனிதனா இருக்கக்குள்ளே தலைவர் வந்து நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி சொந்த பணத்துல செலவு பண்ணாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு. தலைவர் வாழ்ந்த எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். அவர் அப்பா அம்மா எல்லாமே ரைஸ் மில்லு, சொத்து சோகம் எல்லாமே இருக்கு தலைவருக்கு. எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். அப்படியெல்லாம் வாழல, மக்களுக்காக வாழ்ந்தாரு. அடுத்து நடிகரா வந்தாரு. நடிகரவர் எல்லாரும் வாய்ப்பு கொடுத்தாரு. டைரக்டரு, ஆக்ஷன், காமெடி ஆக்டரு, ஹீரோனி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாரு. நன்றி கெட்ட நடிகர் சங்கத்தை பத்தி பேசணும்னா ரொம்ப ஒஸ்டான ஒரு இது மாதிரி தமிழ்நாட்டுல வந்து கேப்டன் இருந்த நடிகர் வந்து நடிகர் மத்தவங்க சொல்றாங்களா அதுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. ரொம்ப வெக்கமான ஒரு கேவலமான ஒரு செயல் நடிகர்ன்ற. நான் நடிகர் சங்கத்தை என்ன சொல்ல வரேன், நடிகர் சங்கம் இருக்கீங்களா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல உள்ள எல்லா நடிகரும் ஒட்டுமொத்தமா வாங்க. எல்லாரும் கும்பலா வந்து பாருங்க. வெளிநாட்டுல இருந்தா வர முடியல, வெளிநாட்டுல இருந்து வரதுக்கு ஒரு 10 மணி நேரம், 12 மணி நேரம், 20 மணி நேரம், 24 மணி நேரம் ஆகலாம். என் தலைவர் 30 மணி நேரம் இங்க இருந்திருக்காரு. வரணும்னால எப்படி வேணா வரலாம். இன்னைக்கு வந்துட்டு கண்ணீர் விட்டேன், நான் ஊந்து அழுதான், மழை போட்டேன், வீட்டுக்கு போனா அங்க போனா, அது வந்து நீங்க வராம இருக்கலாம். நீங்க வந்து அசிங்கப்படுறத விட வராம இருந்தா பெருமையா இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன் 5 நாள் கழிச்சு ஏன் வரணும், 10 நாள் கழிச்சு எதுக்கு வரணும்? நீங்க வராம அன்னைக்கு வர முடியாதா? எங்க உலகத்துல நிலாவுல இருந்தா கூட அன்னைக்கே வரலாம், மறுநாள் வரலாம். அதுக்கப்புறம் நீங்க வராம இன்னைக்கு வந்து நான் கண்ணீர் விட்டேன், இது மாலை செலுத்தினா, அஞ்சலி செலுத்தினா, எதுக்கு செலுத்துறீங்க? தேவையில்ல. வரும் நினைச்சா என்னைக்கெல்லாம் வரலாங்க. ஒரு நடிகர் சங்க தலைவர் எப்படியாப்பட்ட, அவருக்கு முன்னாடி எம்ஜிஆர், இவரு சிவாஜி, ஜெமினி கணேசன், நாகேஷ் எல்லாருமே இருந்தாங்க நடிகர் சங்கத்துல. அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு கோடி கணக்குல வந்து மக்களுக்காக நடிகர் சங்கத்துல கடனை விட்டு போயிட்டாங்க. என் தலைவர் மக்கள் இளைஞர் விட்டு போயிட்டு எல்லாரும் போராடி எல்லாரும் இது பண்ணி அவர் நடிகர் சங்க கடனை அடிச்சு பணத்தையும் வச்சுட்டு போனாரு. அக்கௌண்ட்ல பணத்தையும் வச்சு நடிகர் சங்கத்தை விட்டுட்டு வந்தாரு. அவரு நடிகர் சங்கம் இருந்து முடிஞ்சிருக்கும், வேணாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாரு. கட்சிக்கு வந்து மக்கள் என்ன பண்ணாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, நல்ல மனிதன் தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு சில சூழ்நிலை காரணத்தால மக்கள் வந்து நல்ல மனிதனை இருந்துட்டாங்க. தலைவரை வந்து ஆரம்ப காலத்துல இருந்து மக்கள் வந்து இருந்ததுக்கு இனி வரும் காலம் இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் கஷ்டப்பட்டு தான் கிடக்கணும். எனக்கு தண்ணி வரல, கரண்ட் வரல, நான் பள்ளத்துல இருக்கிறேன், ஏரியில இருக்கிறேன், குளத்துல இருக்கிறேன், எதுக்கு இருக்கிறீங்க? நல்ல மனுஷன் தேர்ந்தெடு, நீ நல்லா இருப்பா. திருடனே அயோக்கிய பையனே தேர்ந்தெடுத்துட்டு 1500க்கு நீ ஓட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டா நீ தண்ணியில் தான் அடிச்சுன்னு போவ. மழை வந்தா அடிக்க மாட்டேன், மழை வந்தா அடிச்சுன்னு தான் போவ. அது என்ன பண்ண, யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அதை பார்க்கணும். அதை விட்டு அன்னைக்கு 10,000 கொடுக்குறான், 5,000 கொடுக்குறான், அன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு இன்னைக்கு வந்து ஐயோ நாங்க இப்படி அவஸ்தைப்படுறோமே, கரண்ட் வரல, பஸ் வரல, பஸ்ல ஒழுகுது, அதெல்லாம் ஏன் சொல்லணும்? மக்கள் சொல்லுங்க. வடிவேலு வந்து ஒரே வார்த்தை தான், வடிவேலு என்றவரை மனுஷன் இல்ல, ஒரே வார்த்தை. ஏங்க அவரை பத்தி எதுவுமே பேச விரும்பலங்க. வடிவேலு மனுஷன் இல்லைங்க. மனுஷன் வந்து மனுஷனா பிறந்தா ஒரு மனிதனா நல்லதுல கலந்தா கெட்டதுல கலந்துக்கணும். ஏங்க நான் உன் சண்டைக்காரன் சாயஜிக்காரன்னு வச்சுங்க, நான் உன் கெட்டதுல கலந்துக்கணுங்க. என் தலைவனை வந்து நீ கலந்துக்கல வச்சா உனக்கு சின்ன கவுண்டர் படம் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. உனக்கு 18 ட்ரெஸ் சட்டை பேண்ட். இந்தியாவிலே இந்த உலகத்திலே எந்த ஒரு நடிகருக்கும் சட்ட துணிமணி எடுத்து கொடுத்த யாருமே கிடையாது. விஜயகாந்த், கேப்டன் புரட்சி கலைஞர் அவரு, மதுரை மன்னன் வடிவேலுக்கு 18 செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கூட வச்சிங்கன்னா உன்னை படம் ஃபுல்லா கொடை பிடிச்சி வச்சு உன்னை வளர்த்து விட்டாரு. இன்னைக்கு வந்து நீ பெரிய ஆள் ஆயிட்ட. வளர்ந்து நானா இருந்தாலும் நீங்க இருந்தாலும் நேத்து யாரு அன்னைக்கு யாருன்னு அதை தான் பார்க்கணும். இன்னைக்கு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னா நான் பார்க்க கூடாது. உங்களால நான் வளர்ந்தனா, நீங்க 1 ரூபாய் கொடுத்தீங்களா, இன்னைக்கு நான் 10,000 வச்சுக்கிறேன்னா அதான் நான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ நான் பெரிய ஆள் ஆயிட்டா சம்பாரிச்சுன்னா உனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, உன்னை அறிமுகப்படுத்தாருங்க. இப்ப உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, உன்னை பெத்த எடுத்தவங்க அப்பா அம்மா தான் நீ பெருமை பார்க்கணும். உன்னை வளர்த்த சித்தப்பா பெரியப்பா அங்காளி பங்காளி நீ வந்து பெருமை நினைக்க கூடாது. பெத்த எடுத்தது யாரு? 10 மாசம் சுமந்து பெத்தவங்க யாரு? அது மாதிரி என் கேப்டன் வந்து வடிவேல வந்து பெத்த எடுத்த அப்பா அம்மா மாதிரி தான் கேப்டன் வந்து அவருக்கு வடிவேலுக்கு. ஆனா அவர் நினைக்கல, அவரை பத்தி பேச எதுவும் விரும்பல. அவர் மனுஷன் இல்ல, அவரை பொறுத்தளவுக்கு மனுஷன் இல்லைங்க. விஜய் வந்து தலைவரெல்லாம் இல்லைன்னா விஜய் என்ற ஒரு ஆளே கிடையாதுங்க. செந்தூர பாண்டி படத்துல கேப்டன் வந்து அவங்க அப்பா கேட்ட ஒரு காரணத்துக்காக சாதாரணமா நடிச்சு கொடுத்தாரு. நம்ம தம்பின்ற மாதிரி தம்பியாக நினைச்சு அவரை சும்மாவே நடிச்சு கொடுத்தாரு. அந்த நன்றி கடனோட அவர் விஜய் இதுவரை செய்யல.
கேப்டனுக்கு நன்றி கடனா இன்னும் விஜய் எதுவுமே செய்யவே இல்லை. பெரியானா படத்துல சூர்யா வாய்ப்பு கொடுத்தாரு, அந்த சூர்யாவும் நன்றி கடனா எதுவும் செய்யல. வெளிநாட்டுல உங்களுக்கு என்னங்க வேலை? எத்தனை நாள் வெளிநாட்டுல? அமெரிக்கா, துபாய், லண்டனு, எங்க வேணா இருங்க. எவ்வளவு நாள் ஆகும் வர்றதுக்கு? எத்தனை மணி நேரம் ஆகும்? வர முடியாது உங்களால? வர முடியும், வர முடியல. இன்னைக்கு வந்து நீங்க வந்து நான் பொதுவா ஒரே வார்த்தை சொல்ல வரேன்னா, நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க யாருக்குமே நடிகர்ன்ற வார்த்தைக்கு உதாரணம் யாரும் கிடையாது, அர்த்தமும் கிடையாது. என் கேப்டன் மட்டும் தான் நடிகர் சங்க தலைவர். இனி வருங்கால என்ன விஷால் வந்தாரு, விஷாலுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்தா நடிகர் அவருக்கு பொறுப்பு கொடுத்து அழகு பாக்குறாங்க, பார்த்தா போறாங்க. அதை பத்தி நம்ம எதுவும் சொல்ல வரல. கேப்டனை பத்தி நினைக்காதவங்க நான் என்ன சொல்ல, நடிகர் சங்கம் இருக்கிறீங்களா, ஒட்டுமொத்தமா வாங்க, வெளிநாட்டுல வாங்க, எங்க வேணா வாங்க. 2 நாள் டைம் கொடுங்க, 3 நாள் டைம் கொடுங்க. கேப்டனை வெயிட் பண்ண வைக்கிறாங்க. நீங்க ஒட்டுமொத்தம் வந்து பாத்துருக்கணும். சில நடிகரெல்லாம் வரவே இல்லை, நடிகை வரல, இல்ல யாருமே வரல. கேப்டனால வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க ஒருத்தவங்க கிடையாது. மக்கள் வாழ்ந்திருக்காங்க, எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. கேப்டனை பத்தி சொல்லுனா நம்ம சொல்லினே போலாம் தலைவரா. இன்னும் ஒரு கருத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல மனுஷன், மக்களுக்காகவே வாழ்ந்தாரு, மக்களுக்காகவே இருந்துட்டாரு, இன்னைக்கு மக்களுக்காக இருக்கிறாரு. இன்னொரு விஷயம் சொல்ல போனா அன்னதானம். கேப்டன் என்றாலே பசிய போக்குற தலைவன் யாருன்னு கேட்டா வச்சு இந்தியாவிலேயே கேப்டன் மட்டும் தான் பசிய போக்குற தலைவனு. இன்னமும் எங்க தலைவர் வாழ்ந்த வீடு கோவில், தலைவர் வாழ்ந்த வீடு இது கோவில் இங்க கட்ட போறாங்க. கோவில்ல அன்னதானம் டெய்லி உண்டு. டெய்லி காலம் வருஷம் 360 நாளும் கேப்டனோட கோயில்ல அன்னதானம் உண்டு. இது வந்து கட்சி அலுவலகங்கள்ல கேப்டன் அலுவலகம், ஸ்ரீ கேப்டன் விஜயகாந்த் ஆலயம். இது வந்து கேப்டனோட ஆலயம். கோவிலுக்கு தரிசனம் பண்றதுக்கு மக்கள் எப்படி பூ மாலையோட இருந்த லைனா போவாங்களோ அது மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து இனி ஒரு காலங்களில் கேப்டன் மண்டபம், கேப்டன் கட்சி ஆபீஸ் யாரும் சொல்லக்கூடாது. கேப்டன் கோவில், கேப்டனோட கோவில், கேப்டன் வந்து தரிசனிக்க வரோம். இதுதான் மக்கள் எல்லாம் சொல்லணும். தலைவர் கேப்டன் அவர்கள் இறந்த செய்தி கேட்டவுடன் எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. என் கடவுள் இறந்து விட்டார், மிகவும் வருத்தம், வேதனை. இருந்தாலும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்திருந்தால், நடிகர்கள் இருந்திருந்தால், என் தலைவன் போல் மற்றவர்கள் இருந்திருந்தால் பஸ் உடைப்பு, சாலை மறியல், போராட்டம், கடையடைப்பு, பள்ளி விடுமுறை, காலேஜ் விடுமுறை அனைத்தும் முற்றுகையிடப்பட்டிருக்கும். இருந்தாலும் நாங்கள் ஏன் செயல்படவில்லை என்றால், என் கேப்டன் மற்றவர்களுக்கு இடையூறாக இருந்தது கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி மட்டும் தான் செய்யணும், உபகாரம் செய்யக்கூடாது, நம்ம வந்து நல்லதே செய்யணும், நல்லதே போகணும், என்றுமே நல்லதான் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க எந்த ஒரு இதுவும் பண்ணல. வேற யாருன்னா எதனா இறந்துருந்தாலோ இதை பண்ணியிருந்தாலோ நாங்க வந்து மற்ற கட்சிக்காரங்க பண்ணியிருப்பாங்க. நாங்க பண்ணாததுக்கான என் தலைவன் கொள்கை, என் தலைவனோட பின்பற்றோம், என் தலைவன் பாதையில் நாங்க போய்க்கிறோம். கேப்டன் வந்து மற்றவங்களோட இதை பண்ணக்கூடாது, கவர்மெண்டோட இதை வீணாக்கூடாது, மக்களுக்கு வந்து இடையூறு இருக்கக்கூடாது, அது மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி வளர்த்துருக்காரு. அவர் வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். இனி வரும் காலங்களில் கேப்டன் போல நாங்களும் இருப்போம். ஒரு மனிதன் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் விஜயகாந்த் மாதிரி நான் வாழ்ந்தான் கேப்டனாக இந்த கண்ணன் வாழ்ந்தான் என்று பெயர் இருக்க வேண்டும். எங்களால் உதவி முடிஞ்சதை நாங்கள் ஏதோ செய்வோம். தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு. ஏதோ 10 ரூபாய் நான் கொடுக்க முடியாது, நான் 1 ரூபாய் கொடுப்பேன், 2 ரூபா கொடுப்பேன், 5 ரூபா கொடுப்பேன், ஆனா 10 ரூபாய் நான் கொடுக்க முடியாது. ஈன்றதை என்னால் செய்வோம். என் தலைவர் பேரை காப்போம். தமிழ் என்று சொல்லடா, தலையந்து நில்லடா என்ற தாரக மந்திரத்தோட என் கேப்டன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாரு. எங்க மனதுல இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காரு. காலம் ஃபுல்லா எங்க கூட இருப்பாரு. நன்றி.